இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்கிறதே பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதை நாம இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம என்னன்னா லெசன் எடுக்க ஆரம்பிக்கிற நாட்கள் இப்போ இந்த ஜூன் மாதம் இல்லையா, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க லெசன்ஸ் எல்லாம். ஸோ இப்போவே நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ டைம் டேபிள் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மிட் டேர்மு ஆர் குவார்டர்லி. இப்போ டைம் டேபிள் கொடுக்கும்போது உடனே இன்னிலிருந்து அந்த டைம் டேபிள் டேட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் இருக்கு, அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை நாள், அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை நாள், இப்படியெல்லாம் ஒரு கேலண்டர் பிளான் பண்ணுவாங்க. இது தப்பு இல்லை, ஆனால் இது அந்த நேரத்தில் மட்டும்தான் பிளான் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 3 டேஸு, தமிழுக்கு 3 டேஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அது அந்த 3 டேக்குள்ளே இருக்காது, அது அப்படியே கடந்து போய் அது இங்கிலீஷை சாப்பிடும், தமிழ் மேக்ஸை சாப்பிடும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவா டேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி படிக்க முடியாத கண்டிப்பாக போயிடும் இல்லையா. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே படிக்காததுனால. ஸோ இப்போ இந்த ஜூன் மந்த்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு லெசன் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இப்போவே என்ன பண்ணணும், அதை கவனமாக படிக்கணும். படித்தது மட்டும் இல்லாமல் நாம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், நாமளே டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகே. ஸோ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தோட லெசன் கூட தெரியாது. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா இங்கிலீஷ்லையா இந்த லெசன், தமிழ்லையா இந்த லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் நேம் என்ன, செகண்ட் லெசன் நேம் என்ன, இதுவே குழந்தைங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் கோட்டலி கிட்ட வருவாங்க பசங்க, நீங்கள் புக் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்ன, செகண்ட் லெசன் பேர் என்ன, ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்ன, செகண்ட் லெசன் பேர் என்னன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம அந்த நேரத்தில் போய் செக் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பெரியவங்க கொஞ்சம் கூட இருந்து குழந்தைங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெரிய பசங்க கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம். எக்ஸாம் டைம் டேபிள் வந்தால் தான் நம்ம அதுக்கு பிளான் பண்ணி படிக்கணும்னு இல்லாமல் ஈவன் ஃபஸ்ட் டேலேருந்தே, ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே, ஃபஸ்ட் மந்த்லேருந்தே நாம் பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். இதில் முக்கியமானது எந்த லெசன் எந்த சப்ஜெக்டோடதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எப்போ வரும், அது இன்வால்மெண்ட்டாக அந்த புக்கை ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். சில குழந்தைங்களுக்கு சயின்ஸில் கேள்வி வைப்போம், அது ஹிஸ்ட்ரியான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கேள்வி படித்தாலோ ஒரு பேராவை படித்தாலோ இது இந்த லெசன்லேருந்து வந்ததுன்னு அந்த பசங்களுக்கு தெரிகிற அளவுக்கு முதல்ல பேசிக்காக அந்த நாலேஜ் இருக்கணும். அதுக்கு தொடர்ச்சியாக ரிவிஷன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் திங் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே. ஸோ எல்லாரும் இந்த ஜூன் மந்த்லேருந்தே அழகாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.